அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். இன்னைக்கு உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் நிலைமை வேறு, அன்னைக்கு இருந்தது வேற. அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வரையில் 1000 ரூபா 2000 ரூபாய்க்குலாம் அப்ளிகேஷன் போடலாம். ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா எவ்ரி ஒன் லேர்ன்ஸ் த்ரூ தர் லைஃப். பட் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதாவது ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சர்ப்ளஸ் தேவை. ஒரு லாங் டேர்ம் அப்ரோச் ஜென்ரலாக ஸ்ட்ராட்டஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஷேரோ அல்லது மார்க்கெட்டோ ரொம்ப டவுனாக இருக்கையில் வாங்குறது. மார்க்கெட் ஏறத்தான் வாங்க வருவாங்க, மார்க்கெட் இறங்க விலகி ஓடிடுவாங்க. ஸோ மார்க்கெட் இறங்க வாங்குற கான்ட்ராஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு அதை நீங்கள் சொல்லிக்கலாம். மார்க்கெட் இறங்க நம்ம போய் ஈக்விட்டியில் அல்லது ஹை ரிஸ்க் அசெட்ஸில் வாங்கையில் ஐ வுட் சே மோர் ஆஃப் கான்ட்ராரியன் அப்ரோச். மார்க்கெட்டை விழுகையில் வாங்குறது அல்லது ஒரு ஷேர் விழுகையில் வாங்குறது, குட் கம்பெனி ஷேர் அல்லது நல்ல மியூச்சுவல் ஃபண்டுகள் மார்க்கெட்னால விழுகும். ஸோ இப்போ அந்த சமயத்தில் நம்ம வாங்கி வச்சோம்னா ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிசினஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் பிரகலாவல் பிரைவேட் லிமிடெடினுடைய டைரக்டருமான சொக்கலிங்கம் பழனியப்பன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரி, இன்னைக்கு வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பத்தி தான் சார் பார்க்க போறோம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி எங்கிருந்து ஆரம்பிச்சிங்க? உங்களோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ சார்? 88-89 நான் ஃபர்ஸ்ட் ஜாப் ஜாயின் பண்ணேன் ஆஸ் என்ஜினியர். உத்தரப்பிரதேஷில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஹிண்டால்கோங்கிற நிறுவனத்தில். ஸோ அப்போ அங்கேயே வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர், அப்போ இன்னைக்கு யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, அப்போ வெறும் யூடிஐன்னு இருந்தது. அந்த யூடிஐயில் வந்து யூலிப் ஸ்கீமு, யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 5000 ரூபா பே பண்ணணும். ஸோ 10 வருஷம் 50,000 ரூபா போட்டிங்கன்னா 10 வருஷம் கழிச்சு ₹1,00,000 கிடைக்கும், கிட்டத்தட்ட ஒரு பால் பார்க். ஸோ if I should say that was my first investment. நானாக சம்பாரிச்சு போடுறதுல அதுதான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது 10 வருஷம் கழிச்சு அதை எடுத்து வேறு பர்பஸ்க்காக எடுத்து 10 வருஷம் கழிச்சு ₹1,00,000 வந்தது. ப்ராப்ளி அட் தட் டைம் இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் பர்பஸ். நான் அந்த டயத்தில் அமெரிக்காவில் இருந்து எங்கள் அம்மாவை அமெரிக்காவுக்கு வர வைக்கிறதுக்காக அந்த ₹1,00,000 எடுத்து டிக்கெட் புக் பண்ணேன். ஓகே சார், உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எப்போ சார் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? சரி, லைக் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு 1992-93 அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இருந்துச்சு, அப்புறம் எஸ்பிஐ இருந்துச்சு, இந்தியன் பேங்க், இந்து பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ஆரம்பித்தாங்க. அது மாதிரி 1-2 அப்போ ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா, இன்னைக்கு உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் நிலைமை வேறு, அன்னைக்கு இருந்தது வேற. அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வரையில் 1000 ரூபா 2000 ரூபாய்க்குலாம் அப்ளிகேஷன் போடலாம். அது வந்து இப்போ ஐபிஓ மாதிரி வந்தது. நம்ம இப்போ ஸ்டாக்ஸுக்கு சொல்கிறோம் இல்லையா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ அது இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ன ஃபோன் சொல்கிறோம், அப்போ ஐபிஓ மாதிரியே அது வரும். அது வந்துட்டு அந்த யூனிட் எல்லாம் சந்தையில் லிஸ்ட் செய்யப்படும். நீங்கள் சந்தை மூலமாக தான் வாங்குறது விற்கிறதுன்னு நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இப்போ அது மாதிரி இந்த பேங்க் ரத்னான்னு வந்துச்சு, ரத்னா, அது மாதிரி இந்த பேங்கு, யூடிஐ மாஸ்டர் கெயின், மாஸ்டர் ஷேரு. ஸோ அது மாதிரி ஐட்டங்களில் மியூச்சுவல் ஃபண்டுகளில் அன்னைக்கு லெவலில் நான் சொல்கிறேன் ஒரு 92-93 அந்த பீரியடில் அப்போ ஒரு 1000 ரூபா போடுறது, 2000 ரூபா போடுறது. அப்போ இந்த எஸ்ஐபி கான்செப்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒன் டைம் போடுறது ஓகே, நம்ம சம்பாதிக்கிறோம் எவ்வளோ மிச்சம் இருக்குதோ பார்க்குறது, 2000-ஓ 4000-ஓ அந்த ஐபிஓ வருது, மியூச்சுவல் ஃபண்டுடைய ஐபிஓ வருதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சொன்னோன்னா அங்கங்கே இப்போ இன்னைக்கு இருக்க லெவலுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு டெப்த் இன் இண்டஸ்ட்ரி கிடையாது. ஸோ அங்கங்கே இருக்கிறவங்க சப் புரோக்கர்னு இருப்பாங்க, அதுன்னு இருப்பாங்க, அவங்க மூலம் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ அப்ளை பண்ணது தான் அது அந்த டயத்தில் போட்டது தான். ஸோ ஐ வுட் சே லைக் ஒரு 32 இயர்ஸ் பிஃபோர் ஆரம்பிச்சது தான். ஓகே சார், இப்போ நீங்கள் இருந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்லாம் அந்த டைம் பூம் ஆகிட்டு இருந்தது இல்லையா? ஸோ இப்போ அந்த டைம் நீங்கள் ரியல் எஸ்டேட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ணலையா சார்? சரி, லைக் ஒன்று வந்து அந்த ரியல் எஸ்டேட் நம்ம பார்த்தோம்னாலும் லைக் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஃபேமிலி சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள், அது மாதிரி பல ஐட்டங்கள் இருக்குது.
ஸோ அப்படி பார்க்கையில் வந்து இப்போ நம்ம ஃபாதர் மதர் அல்லது ரிலேட்டிவ்ஸ் இப்போ அவங்க நிறைய ரியல் எஸ்டேட்டில் போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு அந்த ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ இப்போ அவங்க அப்போ அது மாதிரி ரொம்ப வாங்கி பண்ணி இது பண்ணலை. ஸோ அப்படிங்கிற இப்போ நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கையில் அன்னைக்கு நமக்கு தெரிய வருது ஷேர் மார்க்கெட்டு. ஏன்னா இண்டிபெண்டாக ஐம் லைக் 1500 கிலோமீட்டர்ஸ் அவே. இதர் ஆரம்ப காலங்களில் பீகாரில் இருந்தேன், அப்புறம் உத்தரப்பிரதேஷ், அப்புறம் வெஸ்ட் பெங்கால், அதுலலாம் இருந்தேன் இந்தியாவில். ஸோ அப்படிங்கிற வந்து இப்போ அங்கே வந்து நம்ம ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் இருக்காது. நமக்கா என்ன தோணுதோ என்ன செய்யுதோ அதுதான் செய்வோம். தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்ட். அதனால ரியல் எஸ்டேட்டில் அந்த காலகட்டங்களில் நான் பண்ணலை. ஓகே சார். இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் வந்து ஏற்பட்டிருக்கும். நீங்களும் நிறைய மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்துப்பீங்க. அதுலேருந்து எப்படி சார் மீண்டு வந்தீங்க? இல்லை, நம்ம மியூச்சுவல் ஃபண்டை வந்து பிஸ்னஸாக ஆரம்பித்தது வந்து 2006. பிஸ்னஸை பிரக்லா வெல்த்தை வந்து ஆரம்பித்தது 2006. நம்ம தொழில் துவங்குறோம் 4-5 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு விழுக ஆரம்பிக்குது கம்ப்ளீட்டாக. ஸோ நம்ம கம்பெனி பேரில் போட்டிருந்தது லாஸு, இன்வெஸ்டர்ஸ் நம்மகிட்ட சேர்ந்து போட்டிருந்தவங்களும் லாஸு. ஸோ எல்லாமே வந்து லாஸ் தான். அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் 6-7 அந்த பீரியடில் 2007-8 அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து 50%லாம் விழுந்துச்சு, 45-50%லாம் விழுந்துச்சு. ஸோ இப்போ அதையெல்லாம் தாண்டித்தான் ஒரு கன்விக்ஷன் இருந்ததுனால தான், தொழில் துவங்குறதுக்கு முன்னாலேயே ஒரு கன்விக்ஷன் இருந்ததுனால, அதை பற்றி ஒரு புரிதல் இருந்ததுனால, ஸோ வி வர் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் டஃப் பீரியட். ஏன்னா இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், கஸ்டமர்ஸாக இப்போ நிறைய கேட்பாங்க, நம்மளுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் லாஸில் இருக்குது. ஸோ இட்ஸ் அ டஃப் டைம், நோ டவுட் டஃப் டைமு. பட் we overcame that because of the conviction. ஓகே, மார்க்கெட்டிங் இருக்கும், ஏறும், நல்லா வந்துடும், இது மாதிரி வந்துடும். நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு we were able to stand it. ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண புதுசு நிறையவே வந்து மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. அதுலேருந்து எப்படி சார் வெளியே வந்தீங்க? நீங்கள் பண்ண மேஜர் மிஸ்டேக் என்ன சார்? மேஜர் மிஸ்டேக்குன்னு ஐ ஹவன்ட் டன் மச். பட் த திங் இஸ் லைக் இப்போ ஆரம்ப காலகட்டங்களில் நான் சொல்கிறேன்ல 92-93 அப்போ வந்து இன்னும் ப்ராப்ளம் வாஸ் லைக் 21-22 years old அந்த ரேஞ்சில். ஸோ அப்போ வந்து யார் பக்கத்தில் இருக்காங்களோ சொல்கிறது, யாராவது ஒரு ஆள் குரு மாதிரி இருப்பார், அவர் இதையெல்லாம் நீங்கள் வாங்குமாறு. அங்கே எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருப்போம், நிறைய பேர் இங்கே வேலை பார்க்க 1000-2000 பேர் வேலை பார்க்குறாங்க, இன்ஜினியர்ஸ் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ இந்த ஒருத்தர் தான் குரு மாதிரி இருப்பார், புதுசாக வரவங்க அவர் சொல்லுவார். அவர் சொல்கிற இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, இந்த ஷேர் வாங்க, அந்த ஷேர் வாங்க, இதுதான் பெஸ்ட்டு. அந்த டைத்தில் வெஸ்ட் பெங்காலில் இருந்தேன். ஸோ அப்படின்னு சொல்லல அதுங்களை நம்ம வாங்குறது. அப்போ அட் லேட்டர் டேட்னா அப்புறம் அதை வாங்கிட்டு அப்புறம் அப்போல்லாம் பேப்பர் ஷேர்ஸ் எல்லாமே. ஸோ வாங்கிட்டு அதெல்லாம் போட்டு ஃபாரினுக்கு வர போயிட்டேன். அதுக்கு சம்மந்தமே இல்லை, நம்ம வாங்கினோம் போட்டோம் அது. பட் மிஸ்டேக்ஸ்னு சொன்னால் சரி, நல்ல ஷேர்ஸ்னால் அந்த டைத்துலேயே வச்சுருந்தேன். HDFC லிமிட்டட்னு சொல்லி அதெல்லாம் வாங்கினேன். ஸோ லேட்டர் இப்போ அது வந்து HDFC பேங்கோட மெர்ஜ் ஆகிடுச்சு. HDFC லிமிட்டட் ஃபவுண்ட் பண்ணதான் HDFC பேங்க். ஸோ அது மாதிரி நல்ல ஷேர்ஸ் L&T, இன்னும் ரிலையன்ஸு எல்லாமே வந்து அப்போவும் இருந்தது. ஸோ இப்போ வாங்கிட்டு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அதை நம்ம சேல் பண்ணிட்டோம் ஃபார் வாட் எவர் ரீசன். ஸோ இப்போ அதெல்லாம் வச்சுருந்தோம்னா ப்ராபப்ளி வேல்யூடு அப்படின்னு மச் ஹையர் லேக்ஸ் க்ரோர்ஸில் இருக்கும். ஸோ இப்போ அது மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நம்ம அந்த டயத்தில் அந்த ஒரு புரிதல் இல்லை. ரெண்டாவது நம்மளுடைய லைஃப்பில் வந்து வெவ்வேறு ஸ்டேஜஸ். ஸோ கொஞ்ச நாள் வேலை பார்க்குறோம், கம்பெனி மாறுறோம், வெவ்வேறு மாநிலங்கள். நம்ம இப்போலாம் வசதி வந்து சென்னைக்குள்ளேயே நீங்கள் கம்பெனி மாறலாம், பெங்களூருக்குள்ளேயே கம்பெனி மாறலாம். அப்போ வந்து நம்ம மாநிலங்கள் அளவில் கம்பெனிகள் மாறுறோம், அப்புறம் வெளிநாடுகளுக்கு போகிறோம், அங்கேயே வேலை பார்க்குறோம், அப்புறம் படிக்க போகிறோம். இது மாதிரி இருக்கிறதுனால அந்த ஒரு லாங் டேர்ம்ங்கிறத வந்து நம்மளால கொண்டு வர முடியல. அது வந்து ஐ வுட் சே as my mistake. ஓகே சார். இப்போ வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி பார்த்தீங்கன்னா 30 வருடங்களும் கடந்து வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்கள் டிசிப்ளினாக எப்படி சார் இவ்வளோ நாளாக வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எது ஃபாலோ பண்ணுறீங்களா சார் ஸ்பெசிஃபிக்காக? சரி, ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா எவ்ரி ஒன் லேர்ன்ஸ் த்ரூ தர் லைஃப். பட் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதாவது ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சர்ப்ளஸ் தேவை, நம்ம ஏர்ன் பண்ணுறது. ஏன்னா இப்போ நாங்கள் இருந்த காலகட்டங்கள் ஜாப் ஆரம்பித்த காலகட்டங்கள் வேறு, இன்னைக்கு குழந்தைகள் ஜாப் ஆரம்பிக்கிற காலகட்டங்கள் வேறு. இப்போ அன்னைக்கு வந்து சிலைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கணும், உங்களுக்கு போதுமான அளவு செலவு, அடுத்தாப்புல குடும்பத்துக்கு தாய் தந்தை பிரதர் சிஸ்டர் வாட் எவர் இட் இஸ். ஸோ இப்போ அதுக்கு தேவையான செலவுகள், அதுக்கப்புறம் தான் சர்ப்ளஸ்ஸு. பட் இப்போ வந்து பசங்க வர்றாங்க அப்படின்னா, ஆண்களோ பெண்களோ, இப்போ அவங்க வந்தோடனே வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறது எல்லாமே அவங்க செலவோ மீதியெல்லாம் சர்ப்ளஸ் தான். ஏன்னா பேரண்ட்ஸ் ஆர் வெல் ஆஃப் ஃபார் வாட் எவர் ரீசன். எல்லாருமே எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க, அல்லது ஆல்ரெடி தேர் ஏர்னிங், அல்லது இது மாதிரி இருக்காங்க. ஸோ இப்போ அந்த காலகட்டங்களில் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நமக்கு சர்ப்ளஸ் வர ஆரம்பிக்கிறதே வந்து அட் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் தான்.
நம்மளுடைய தேவைகள் நம்ம 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 பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம எஜுகேஷனுக்கு நம்ம ஃபண்டிங் பண்ணுறோம், ஹையர் எஜுகேஷனுக்கு. ஸோ இப்போ ஆல் தோஸ் திங்ஸ் அதெல்லாம் முடிச்சுக்கிடுச்சு. ஓகே, நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சு தென் அதில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற காலகட்டங்களில் உங்களுக்கு அதில் ஒரு கேஷ் ஃப்ளோ போகும். நம்ம சேர்த்து வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து செலவழிச்சா தான் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேலே வந்து அதுலேருந்து ஏற்படுற சர்ப்ளஸை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ வென்எவர் வி ஸ்டார்டட், ஸோ அதுலேருந்து என்னென்னா ஒரு லாங் டேர்ம் அப்ரோச். ஜென்ரலாக ஸ்ட்ராட்டஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஷேரோ அல்லது மார்க்கெட்டோ ரொம்ப டவுனாக இருக்கையில் வாங்குறது. மியூச்சுவல் ஃபண்டுகள் அதே மாதிரி மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருக்கையில் வாங்குறது, வாங்கிட்டு அதை அப்படியே விட்டுறது. நீ ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 times 4 times 5 times ஆகிடும் ஜென்ரலாக யூஸ்வலாக அது. பட் மோஸ்ட் ஆஃப் தி மக்களினுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னா, ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு தோன்றது வந்து மார்க்கெட் ஏறத்தான் வாங்க வருவாங்க, மார்க்கெட் இறங்க விலகி ஓடிடுவாங்க. ஸோ மார்க்கெட் இறங்க வாங்குற கான்ட்ராஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு அதை நீங்கள் சொல்லிக்கலாம். கான்ட்ராஸ்ட் மார்க்கெட் இறங்க நம்ம போய் ஈக்விட்டியில் அல்லது ஹை ரிஸ்க் அசெட்ஸில் வாங்கையில் அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து பார்க்கையில் அதுக்கு நிறைய தைரியம் வேணும், மன திடம் வேணும், எல்லாமே வேணும். ஸோ ஒரு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் கழித்து பார்க்கையில் யூ வில் பி வெரி வெரி ஹாப்பி தட் ஐ டுக் தட் டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வுட் சே மோர் ஆஃப் கான்ட்ராரியன் அப்ரோச். மார்க்கெட் விழுகையில் வாங்குறது அல்லது ஒரு ஷேர் விழுகையில் வாங்குறது, குட் கம்பெனி ஷேர் அல்லது நல்ல மியூச்சுவல் ஃபண்டுகள் மார்க்கெட்னால விழுகும். ஸோ இப்போ அந்த சமயத்தில் நம்ம வாங்கி வச்சோம்னா தென் அல்டிமேட்லி யூ வில் பி லாஃபிங் டில் த எண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் அதை போய் மாற்றவே வேண்டாம். அது என்ன அண்டர் பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது முக்கியம். என்ட்ரி பாயிண்ட் வந்து லோவில் என்ட்ரு ஆகிட்டோம்னா தென் அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ 2018 ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கும் சரி எங்கள் இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி நிறைய பேருக்கு வந்து 2018 ஸ்மால் கேப் எல்லாம் உச்சத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படப்படன்னு விழுந்துச்சு, ஜிஎஸ்டி எல்லாம் வந்துச்சு, அதை வச்சு ஸ்மால் கேப் மிட் கேப் கம்பெனியில் பூரா அடித்தாங்க. ஸோ இப்போ அந்த டயத்தில் 2018-19 வந்து அந்த டயங்களில் வந்து எங்களுக்கும் சரி எங்கள் இன்வெஸ்டர்ஸுக்கும் சரி ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்டினுடைய அலோகேஷனை ரொம்ப அதிகப்படுத்தணும். இப்போ அதிகப்படுத்தினாலும் இன்னும் ரொம்ப பிரைட்டாக இன்றைக்கி இப்போ மார்க்கெட் டவுனுங்கிறோம், ஸ்டில் அந்த அலோகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர்லாம் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டில் 1 crore போட்டார். அது இப்போ கிட்டத்தட்ட 4-4.5 கோடியாக இருக்குது. இதில் ஒரு ஒன்லி 6 years 7 years தான், பட் அதில் ஒரு 4.5 times கொடுத்துருக்கு. ஸோ அது மாதிரி கான்ட்ராரியன் ஸ்டைல் எடுக்கையில் பேஷன்ஸ் அதிகம் தேவை, பொறுமை அதிகம் தேவை, மனதிடம் அதிகம் தேவை. ஆனால் அது அல்டிமேட்டாக ஒர்க் அவுட் ஆகிடும், இட் வில் பி சூப்பர் டூப்பர்.